டிவிகே வைஷ்ணவி அவர்கள் வந்து உங்கள் கட்சியில் சொன்னாங்க, மாவட்ட செயலர் விஜய் அண்ணா வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக கொடுன்னு சொன்னாங்க. அப்படின்ற பட்சத்தில் விஜய் அவர்கள் பேசிட்டார். அதை பற்றி டிவிக்கோட நிர்வாகி அவங்க தாவேக்காவுக்கு தான் பணி நிர்வாகியா எந்த பொறுப்பில் இருந்தாங்கன்னு சொல்லுங்கள். நான் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறேன், எங்களை மிரட்டுறாங்க, இரவு ஓனர்ஸை மிரட்டுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறேன். ஆதாரங்க நீங்கள் மாவட்ட செயலாளருக்கு மேலே என்ன ஆதாரப்பூர்வமான குற்றம்? டிவிகே வைஷ்ணவி ஏன்னா அவங்க டிவிக்கேவே கிடையாது, நிர்வாகி கிடையாதுன்னா நீங்கள் திரும்ப அதையே பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுறீங்க? அவங்க பேசினதை அப்போ ஏற்றுக்கவே மாட்டீங்கல்ல? ஏன்னா அவங்களே தாங்க அதுக்கு முன்னாடி பாராட்டி பேசியிருக்கிறாங்க. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா இன்னொரு ஸ்க்ரீன் ஆஃப் பிஜேபி அப்படிங்கிறது தான் உண்மை. விஜயார் முதல் இதிலே வந்து ஆட்சியை பிடித்தவருங்க. பாருங்க 2026 தேர்தலில் பாருங்க, 26 தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஜோசப் விஜய் வந்து கட்சியாக இருக்காங்க, அரசியலுக்கு வரக்கூடாதா? ஏன் கிறிஸ்துவ மக்கள் வந்து ஒரு தலைமைக்கு வரக்கூடாதா? முதலமைச்சர் ஆகக்கூடாது? என்ன பிரச்சனை? உதயநிதி அவர்களை குறிவைத்து தாக்கக்கூடிய ஒரு ரைடா இடி ரைடை பார்க்கலாமா, இல்லை வந்து தப்பு செஞ்சவர் தான் அப்படின்னு சொல்றீங்களா? இன்றைக்கு வந்து உதயநிதி அவர்களை சுற்றி சுழன்று இந்த இடி ரைடோட கேள்விகள்லாம் போயிட்டு இருக்கு. எல்லா எதிர்கட்சியும் கேள்வி எழுப்பிட்டு திமுக மேல குற்றங்கள் நிறைய இருக்கு. திமுக மேல குறிப்பாக இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் மிகப்பெரிய அளவில் குற்றங்கள். குடும்பத்தையும் சீரழிச்சிட்டு உங்களை அப்பான்னு சொல்லி வேஷம் போட்டுக்கிட்டு ஊர் முழுக்க என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்க, பெருமையா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சந்தேகம் எழுப்பும் போது அதை பற்றி பேசுறதுக்கு முதலமைச்சர் முதல்ல வெளியே வரணுமா இல்லையா? பேசணுமா இல்லையா? என்ன பேசிக்கிட்டு இருக்காரு? ஊட்டியில் கிளைமேட் நல்லா இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. எல்லாருமே யூடியூப்லேயே உட்காந்துருக்க மாட்டாங்க இல்லைங்க, எல்லாருமே அதை உட்காந்து ஷூட்டிங் போயிடுவாங்களோ. அப்போது நம்ம ஊட்டி கொடைக்கானலில் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும், அப்பா ஷூட்டிங் எடுக்கணும், அப்புறம் பஸ்ஸில் வந்து திடீர்னு ஒரு 10 பேர் செட் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு ஷூட்டிங் எடுக்கணும். அதில் இருப்பாங்களோ? இப்போ நீங்கள் வச்சுங்க, இப்படி வச்சுங்க. இப்போ 1000 ரூபாய் திட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 1000 ரூபாய் கொடுத்து 10,000 ரூபாய் ஒயின் ஷாப்பில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பார்க்கணும். இல்லை அறிவாலயத்து வாசலில் இப்பயே வைக்கணுமா? பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் தாவேக்காவின் மாநில இணை செய்தி தொடர்பாளர் ரமேஷ் அவர்கள். வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். 2026 தேர்தல் நோக்கி எல்லாருமே ஓடிட்டு இருக்கிறாங்க. 2026 தேர்தலுக்குள்ள ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் பாஜக அரசு செய்யக்கூடிய இடி ரைடு வந்து விடுவாங்க. அதே மாதிரி இந்த மாநிலத்திலையும் தமிழ்நாட்டிலையுமே ஆளும் கட்சிக்கு எதிராக நிறையா செயல்கள் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்க. ஒரு அதற்கட்சியாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? திமுக மேலே நடத்துகிற இந்த இடி ரைடை எப்படி பார்க்குறீங்க? ரெண்டு விஷயமா இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஒன்று, பாஜக வந்து இடியை எப்படி தன்னுடைய கைப்பாவையாக பயன்படுத்திக்கிட்டு இருக்குது, அதிகாரத்தை வந்து எப்படி அவங்க வந்து ஒரு மாநிலத்திலையும் பயன்படுத்தி தன்னுடைய ஆட்சியை வந்து நிறுவுவதற்காக பணிகளில் ஈடுபடுறாங்கன்று பார்க்குறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் சொல்கிறது போல் திமுகவுக்கு எதிராக பண்ணுறாங்க அப்படின்றப்போ திமுக மேலே குற்றச்சாட்டே கிடையாதா? இல்லை, குற்றச்சாட்டே இல்லாமையா திமுக மேலே இடி ரைடு வருது? நீங்கள் வந்து இன்றைக்கு வந்து அப்பான்றாரு, என்னுடைய எல்லாரும் நான் அப்பான்னு கூப்பிட்றாங்கன்றாரு, நெகிழ்ச்சியாக இருக்குங்கிறாரு. உங்கள் பசங்கள்லாம் இன்றைக்கி தெருக்கு இருக்க ஒயின் ஷாப்பில் போய் குடிச்சிட்டு அங்கே வாசலில் படுத்துக்கிட்டு வாழ்க்கையை சீரழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்லுவார் அவர்? அப்போ அதுக்கு மக்கள் மத்தியில் பதில் சொல்லணும்ல. திமுக மேலே குற்றங்கள் நிறையா இருக்குது. திமுக மேலே குறிப்பாக இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் மிகப்பெரிய அளவில் குற்றங்கள் இருக்குது. நீங்கள் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தில் இருக்க நிறைய குடிக்க வச்சது இல்லாமல் ஒயின் ஷாப் வாசலே ரோட்டில் படுக்க வச்சு அந்த குடும்பத்தையே சீரழிச்சிட்டு உங்களை அப்பான்னு சொல்லி வேஷம் போட்டுக்கிட்டு ஊர் முழுக்க என்ன அப்பான்னு கூப்பிட்றாங்க, பெருமையாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சரி, இவ்வளவு சீரழிச்சது பத்தாதுன்னு சொல்லிட்டு பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா வேறு வச்சு ஊழல் பண்ணணும். அந்த ஊழலில் 1000 கோடி நீங்கள் இது பண்ணணும். அப்போ அந்த 1000 கோடி ஊழல் பண்ணிங்கன்னா இன்னமும் திமுக மேலே தவறே இல்லாமல் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இடி ரைடு விடுறதாகவும் நம்ம யோசிக்க முடியாதுல்ல, அப்படி நம்ம பார்க்க முடியாதுல்ல. செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே வந்து இடி ரைடு வருது, அவர் மேலே வந்து வழக்குகள் பதியப்படுது, அவர் கைது செய்யப்படுறாருன்னா அதிமுகவில் இருக்கும்போது அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு வச்சது யார்? நீங்கள் தானே வச்சிங்க. அதிமுகவில் இருக்கும்போது குற்றவாளியாக இருந்தவர் திமுக வந்து தியாகி ஆகிட்டாரா? அதை தான் சொல்கிறாங்க. இது வந்து கடந்த ஆட்சி, அதாவது ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியிலே இருக்கட்டும், கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியாக இருக்கட்டும், தொடர்ந்து நடக்கிறது தானே. அரசு வந்து டாஸ்மாகில் வந்து தொடர்ந்து வழிநடத்துகிற விதிமுறைகள் தான் வழிநடத்துகிறேன்னு சொல்கிறாங்களே, அப்படின்ற பட்சத்தில் என்ன தப்பு இருக்குன்னு? 2016 தேர்தலில் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு உதாரணமாக எடுத்துக்கோங்க. 2016 தேர்தலில் திமுக முதல் கையெழுத்துலேயே டாஸ்மாக மூடுறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துச்சு. அதிமுக சைடில் என்ன பண்ணாங்கன்னா படிப்படியாக வந்து நாங்கள் டாஸ்மாக மூடுறோன்னு சொன்னாங்க. அட்லீஸ்ட் அதிமுக ஆட்சியில் ஒரு 500 கடையை மூடுறோம், ஒரு 200 கடையை மூடுறோன்னு செய்திகளாவது வந்தது. திமுக ஆட்சியில் 2016 ஆட்சிக்கு வரல, இப்போ 2021 ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. ஏன் நீங்கள் ஒயின் ஷாப்பை மூடலை? அப்போ 2021 கொரோனாவுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு வாசலில் குடும்பத்தோட ஒட்டுமொத்தமாக நின்றுக்கிட்டீங்க, வாசல் நின்றுக்கிட்டு கொடியை கையில் பிடிச்சாச்சு, கருப்பு கொடியை பிடிச்சிட்டு ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணியே ஆகணும், இந்த மாதிரி நேரத்தில் ஒயின் ஷாப் தேவையா, மக்கள் வாழ்க்கையை சீரழிக்கணுமான்னு கேட்டீங்க. ஏன் இந்த 4 வருஷம் உங்களுக்கு தெரியலையா? அப்போ ஒயின் ஷாப் மக்களோட வாழ்க்கையை சீரழிக்கலையா? அப்போ நீங்கள் மூடுறதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டீங்க. எத்தனை கடைகளை நீங்கள் குறைச்சிருக்கிறீங்க? என்ன விதமான நடவடிக்கை நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எடுக்கலை. நீங்கள் எடுத்த ஒரே நடவடிக்கை வீரன்னு புது பிராண்டு சரக்கு உருவாக்குனது தான். இதை தாண்டி திமுக வர நடவடிக்கை எடுத்துச்சு.
அப்போ உங்கள் மேலே குற்றச்சாட்டு இருக்குது, மக்களே இது ஏற்கல, நீங்கள் வந்து காலாகாலமாக தொடருதுன்றதுக்காக மதுபானத்தை அப்படியே விற்பனையை விட்டுடலாமா? இன்னைக்கு கள்ளச்சாராய மரணம் நடந்திருக்குது, இத்தனை பேர் செத்துருக்கிறாங்களே, முழுமையாக கண்ட்ரோல் ஆகிடுச்சா? அந்த கள்ளச்சாராய மரணத்துக்கு பிறகும் பல்வேறு இடங்களில் வந்து கள்ளச்சாராயம் பிடிபட்டுச்சு, எப்படி நடக்குது? அப்போ உங்களோட இரும்பு கரம் எங்கே போச்சு? உங்கள் சட்ட ஒழுங்கு வந்து உங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குன்றீங்க, எங்கே நடந்து இதெல்லாம் எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது? அப்புறம் இல்லை, இதில் இடி ரைடில் வந்து மாட்டக்கூடிய எல்லாருமே பெரிய தலைகளாக இருக்காங்க. உதயநிதி அவர்களை குறிவைத்து தாக்கக்கூடிய ஒரு ரைடாக இடி ரைடை பார்க்கலாமா, இல்லை வந்து தப்பு செஞ்சவர் தான் அப்படின்னு சொல்கிறீங்களா? இன்றைக்கு நீங்கள் போதைப் பொருள் கலாச்சாரத்தை எடுத்துக்கோங்க. போதைப் பொருள் கலாச்சாரம் தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் அதிகமாக இருக்குது. இந்த போதைப் பொருட்கள் வந்து பல்வேறு இடங்களில் பிடிபட்டு இருக்கு. ரயிலில் பிடிபடுறதாக இருக்கட்டும், இல்லை ரயில்வே நிலையங்களில், விமான நிலையங்களில், கல்லூரிகளில், பொதுமக்கள் நடக்கக்கூடிய இடங்களில் பல்வேறு இடங்களில் போதைப் பொருள் பிடிபட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் கடைசியில் அந்த போதைப் பொருளுடைய ஆசாமி உங்கள் கட்சி நிர்வாகி, உங்களுடைய கட்சியில் தான் வச்சுருந்தீங்க நீங்கள். அப்போ போதைப் பொருளுடைய மாஃபியாவுடைய ஆசாமியை உங்கள் கட்சியில் நீங்கள் வச்சுருக்கீங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல் நடந்துக்குது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் ஒரு பெண் பாதிக்கப்படும் போது தமிழ்நாட்டை திரும்பி பார்க்கும்போது அவங்களுடைய அனிதாபி கடைசியில் குற்றவாளி, இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. இல்லை, அது வந்து கட்சிக்குள்ளே இருக்கிறனால அவங்க வந்து அதை ஈஸியாக இது பண்ணிடுறாங்களா? ஆமாம், அந்த கட்சியில் அதுதாங்க உண்மை. அதுக்கு இன்னொரு லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேங்க இல்லைங்க. அரக்கோணத்தில் ஒரு பெண் வந்து மிகப்பெரிய குற்றத்தை வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க. ஒரு திமுக நிர்வாகி என்னை வந்து ஏமாற்றி மற்றவர்கள் இரையாக்க பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றத்தை வச்சிருக்கிறாங்க. அந்த குற்றவாளிக்கு நேற்று உலகமகா தீர்ப்பை வந்து திமுக வழங்கியிருக்குது. என்ன பண்ணியிருக்கிறாங்க, கட்சியினுடைய அந்த பொறுப்புல இருந்து நாங்கள் அவரை நீக்கிறோம். அப்போ கூட கட்சியிலேருந்து நீக்க துப்பு கிடையாது. அதான் சேகர் பாபு அவர்கள் அதான் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, குற்றங்கள் நடக்கும், அது தண்டனை கொடுக்கலைன்னா தான் நீங்கள் கொடுக்கலையே, எங்கே கொடுத்தீங்க? அண்ணா பல்கலைக்கழக மாணவ விவகாரத்தில் இன்னைக்கு வரைக்கும் அரசாங்கம் தண்டனை கொடுத்துருக்குதா? அது விசாரணை போயிட்டு இருக்கு. விசாரணை எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் போயிட்டே இருக்கும்? உங்கள் ஆட்சியே வந்து போய்கிட்டே இருக்குது. 2026 முடிய போகுது. அப்புறம் எப்போ நீங்கள் விசாரணை நடத்தி எப்போ நீங்கள் குற்றவாளியை கண்டுபிடிப்பீங்க? எப்போ நீங்கள் தண்டனை கொடுப்பீங்க? பாதிக்கப்பட்ட மாணவிக்கு என்ன வந்து அப்புறம் நிவாரணம் கிடைக்கும்? அந்த குடும்பத்துக்கு எப்படி வந்து ஆறுதல் கிடைக்கும்? இதை தானே எங்கள் தலைவர் சொல்கிறாரு. இன்றைக்கு வந்து உதயநிதி அவர்களை சுற்றி சுழண்டு இந்த இடி ரைடோட கேள்விகள்லாம் போயிட்டு இருக்குது. எல்லா எதிர்க்கட்சியும் கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறோம். இதில் வந்து தயாரிப்பாளர் ஒருத்தர் சிக்கியிருக்கிறார். அந்த தயாரிப்பாளர் வந்து உதயநிதியோட நெருக்கமானவராக தெரிகிறாரு. உதயநிதியோட பேர் வந்து இந்த வட்டாரத்தில் அடிபட்டுக்கிட்டே இருக்குது இடி ரைடில். அந்த ஒரு குடும்பத்தை சுற்றி இந்த இடி ரைடு வந்து வளைக்கிறதுக்கான வேலைகள்லாம் நடப்பதாக தெரிகிறதுன்னு சொல்லிட்டு சந்தேகத்தை எழுப்புறாங்க. ஒரு சந்தேகம் எழுப்பும்போது அதை பற்றி பேசுறதுக்கு முதலமைச்சர் முதல்ல வெளியே வரணுமா இல்லையா? பேசணுமா இல்லையா? என்ன பேசிக்கிட்டு இருக்காரு? ஊட்டியில் கிளைமேட் நல்லா இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. இதுதான் ஒரு முதலமைச்சரோட வேலையா? ஏன்னா அது வந்து விசாரணை இல்லை, அது வந்து எதுவும் தலையிட முடியாதுன்ற உங்களுடைய மகன் மேலே குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சந்தேகம் எழும்பொழுது மக்கள்கிட்ட நீங்கள் அதை தெளிவுபடுத்தணுமா இல்லையா? நிரூபிக்கப்படலைன்னா அப்படியே விட்டுலாமா? எதுக்கு நீங்கள் சரி நிரூபிக்கப்படலை, உங்கள் மகன் மேலே குற்றச்சாட்டு இல்லை, நீங்கள் ரொம்ப தூய்மையானவர்கள், அப்புறம் எதுக்கு கடந்த ஆண்டுகளில் நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போகாமல் இந்த ஆண்டு மட்டும் நீங்கள் கிளம்பி போறீங்க? டிவிகே வைஷ்ணவி அவர்கள் வந்து உங்கள் கட்சியில் சொன்னாங்க, மாவட்ட செயலர் விஜயண்ணா வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக கொடுக்குன்னு சொன்னாங்க. இங்கே இருக்கிற மாவட்ட செயலர் யாருமே பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கல, பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் விஜய் அவர்கள் பேசிட்டார். அதை பற்றி தொடர்ந்து எடுத்து பாருங்க. தொடர்ந்து நான் சொல்கிறத கேளுங்க. தொடர்ந்து எடுத்து பாருங்க. முதல்ல அவங்க டிவிக்கோட நிர்வாகி, அவங்க தாவேகாவுக்கு தான் பணி நிர்வாகியா எந்த பொறுப்பில் இருந்தாங்கன்னு சொல்லுங்க. பணி செஞ்சுட்டு உறுப்பினராக இருக்கிறாங்கல்ல. எல்லாருமே ஆன்லைனில் உறுப்பினராங்க. 1 கோடி உறுப்பினரை நாங்கள் ஆன்லைனில் வச்சிருக்கிறோங்க. அவங்க என்ன பொறுப்பில் இருந்தாங்க? எத்தனை ஆண்டு காலம் மக்கள் இயக்கத்தில் செயல்பட்டாங்க? நற்பணி இயக்கத்தில் இருந்தாங்களா? ரசிகர் மன்றத்தில் இருந்தாங்களா? என்ன விழாக்கள் பண்ணியிருக்கிறாங்க? என்ன களப்பணி ஆட்டிருக்காங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ வந்து உங்கள் பொறுப்பில் இருந்தால் தான் நீங்கள் வந்து எந்த ஒரு ஆக்ஷன் எடுப்பீங்க. பொறுப்பில் இல்லைனாலுமே இப்படி ஒரு குற்றச்சாட்டு எழும்போது எங்களை போன்ற மாநில நிர்வாகிகள் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கோமா இல்லையா? நீங்கள் ஒவ்வொரு யூடியூப்லையும் கேள்வி கேட்குறீங்கல்ல, இந்த விஷயத்தை இதை பெரிதுபடுத்தி ஒரு கேள்வி கேட்குறீங்கல்ல, அப்போ நாங்கள் பதில் சொல்கிறோம்ல. எங்களுடைய கட்சியில் வந்து பெண்கள் எப்படி நடத்தப்படுறாங்க, அவங்க யார், என்ன பிரச்சனை, கோயம்புத்தூரில் பூத் கமிட்டி மாநாடு வெறும் பூத் கமிட்டி முகவர்களுக்கு மட்டும்தான் அனுமதின்னு சொல்லி தான் நாங்கள் நடத்துகிறோம். அந்த இடத்துக்குள்ளே உங்களை உள்ளே அலோவ் பண்ணலை, உங்களை மேடையில் பேச வைக்கலன்ற ஒரு காரணத்துக்காக 2வது நாளே நீங்கள் வந்து லெட்டர் போடுறீங்க. அதற்கு முன்பாக பல வீடியோக்களில் வந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் மாதிரி வராது, எங்கள் மாவட்ட செயலாளர் மாதிரி வராதுன்னு புகழ்ந்து பேசுகிறீங்க. கோயம்புத்தூரில் உங்களை உள்ளே அலோவ் பண்ணல உடனே லெட்டர் போடுறீங்க. அப்போ இது எப்படி பார்க்குறது? அப்போ நாங்கள் இதுக்கு விளக்கம் கொடுக்குறோம்ல. ஒரு மாநில ஒரு நிர்வாகியே இல்லாமல் ஒரு உறுப்பினராக இருக்கிறவங்களும் ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்பொழுது, அதுவும் பொய்யான குற்றச்சாட்டை வைக்கும்போது நாங்கள் மாநில நிர்வாகிகள் நாங்கள் வந்து அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கோம்ல. ஒவ்வொரு யூடியூப் சேனலும் இந்த கேள்வி வைக்கிறீங்க, ஒவ்வொரு யூடியூப் சேனலும் நாங்களும் பதில் சொல்கிறோம், பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல. நாங்கள் தெளிவாக தானே மூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க ஓப்பனாக தான் குற்றம் சொல்லுங்க. இப்போ டிடியும் ஓப்பனாக தான் குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கு. திமுகவோட அமைச்சர்கள் பேச வேண்டியது தானே, ஏன் பேசல? ஓப்பனாக என்ன குற்றம் சொல்லுங்க, அது குற்றம் நிரூபிக்கப்படணும். ஏங்க போங்க, எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டை போய் எடுத்து பாருங்க. ஆதாரத்தோட இவர் உதயநிதியோட பழகினது, நெருக்கமாக இருந்தது, அத்தனையும் வெளியிட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சர் ஏன் பேசல? சரி, முதலமைச்சர் பேசல, அமைச்சர்கள் பேச வேண்டியதானே? இல்லை யார் மேலே சந்தேகத்தை எழுப்புறோமோ, யார் மேலே குற்றச்சாட்டு வருது அவர் பேச வேண்டியதானே? என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அப்போ வந்து குற்றச்சாட்டு உறுதிப்படுத்தப்பட்டது தான், குற்றச்சாட்டு தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த சந்தேகம் மிக வலிமையாக எழுகிறது. இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் எப்படி செந்தில் பாலாஜியை காப்பாற்றினாங்களோ, எப்படி வந்து அமைச்சர் ஒரு ஊழல் அமைச்சரை வந்து தியாகியாக மாற்றினாங்களோ,
தியாகத்தினுடைய அடிப்படையே என்னன்னு தெரியாமல் இன்றைக்கு வந்து அடுத்த ஜென்ரேஷன்னா தியாகம்னா வந்து ஒயின் ஷாப்பில் ஊழல் பண்ணுறது தான் நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கு மாற்றி வச்சிருக்காங்க தியாகத்துக்கு பேரை. அப்போ இப்படிப்பட்ட வேலைகள் ஏன் காப்பாற்ற மாட்டாங்க? எதற்கு இன்றைக்கு நிதி ஆயோக் கொடுத்து நீங்கள் போறீங்க சொல்லுங்கள்? கடந்த வருஷங்கள் நீங்கள் எப்போ நிதி ஆயோக் கொடுத்துக்கு போனீங்க? அவர் அதில் மென்ஷன் பண்ணிக்க தமிழ்நாட்டுக்கான நிப்பாட்டி வச்ச நிதியெல்லாம் மீட்டு கொண்டு 4 வருஷமாக நீங்கள் ஏன் 4 வருஷமாக மீட்கிறதுக்கு 4 வருஷமாக நீங்கள் ஏன் மீட்கிறதுக்கு போகலை? அப்போ எதுக்கு போகிறாங்க நீங்கள் சொல்லுங்க. 4 வருஷமாக நிதி வரல, பட்ஜெட்டில் தமிழ்நாடு திட்டங்கள் புறக்கணிக்கப்படுதுன்றீங்க. ஒன்றிய அரசு வந்து தன்னிச்சையாக செயல்படுது, வட மாநிலங்களுக்கு மட்டும்தான் வந்து எல்லாத்தையும் செய்யுது, தென் மாநிலங்களை புறக்கணிக்குது, தமிழ்நாட்டை குறிப்பாக புறக்கணிக்குது அப்படின்னு வீரவசனம் பேசுனீங்களே கடந்த ஆண்டுகளில். அப்போ நீங்கள் போய் மீட்டு கொண்டு வந்திருக்கலாம்ல? இல்லை அதான் சொல்கிறேன், அப்புறம் எதுக்கு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகிறாங்க? அதுதான் சொல்கிறோம். இவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மோடிக்கு எதிராக கருப்பு கொடி காட்டுவாங்க, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இடி ரைட் வந்துச்சா வெள்ளை கொடி காட்டுவாங்க. இதுதான் இவங்களுடைய வேலை. அந்த வெள்ளை கொடி காட்டுறதா நீ கிளம்பி போயிருக்கிறாரு. தன்னுடைய குடும்பம் சிக்கிடக்கூடாது, தன்னுடைய மகன் மேலே நடவடிக்கை எடுத்துடக்கூடாது, கட்சியினுடைய அமைச்சர்கள் மேலே நடவடிக்கை எடுத்துடக்கூடாது, இந்த இடி ரைடெல்லாம் நிப்பாட்டணும் அப்படின்ற ஒரு சுய லாபத்திற்காக இன்றைக்கு அவர் போயிருக்கிறாரு. 4 வருஷமாக போகாதவர் இன்னைக்கு போகலன்னா அதுதான் அர்த்தம். 2026 வந்து கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் உறுதியாகும். இதில் திமுக அரசு விலகும், உங்கள் அரசு வருன்றது நம்பிக்கை இருக்கா? மக்களே நம்புறாங்க, மக்களே முடிவு எடுத்துட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தான், வேறு எந்த மக்கள்? ஆந்திரா மக்களாக முடிவு எடுப்பாங்க? எலெக்ஷனுக்கு நீங்கள் போட்டிட்டீங்க, மக்கள் முடிவு எடுத்துறாங்க. சரி, எலெக்ஷனில் போட்டிட்டா தான் ஜெயிக்க முடியும் எதனா இருக்குதா? எலெக்ஷன் போட்டியிடாம நான் என்ன கேட்குறேன்னா, ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் 0ல இருந்தானே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. திமுக 0ல இருந்தானே ஸ்டார்ட் பண்ணுது ஓட்டு எண்ணிக்கையே. அப்புறம் 2026 தேர்தலில் பாருங்க, நாங்கள் தான் மிக தெளிவாக அறிவிச்சு தானே வந்திருக்கிறோம் மக்கள்கிட்ட. நாங்கள் என்ன ரகசியம் தெரியுன்னு போய் சொல்லிட்டு வந்தோமா? இல்லை நாங்கள் தான் உங்களை வந்து வாழ்விக்க வந்தோம், பாஜக கிட்ட உங்களை காப்பாற்ற வந்தோம்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு வந்துட்டு மறைமுக கூட்டணி வச்சிருக்கிறோமா ஓனர் கூட? மிக தெளிவாக சொல்லிட்டு தானே வந்தோம். எங்களுடைய இலக்கு 2026 தேர்தலாம், அதற்கு இடையில எந்த விதமான தேர்தலும் நாங்கள் போட்டியிடுறது இல்லை. எங்களுடைய கட்டமைப்பை வலுப்படுத்தி எங்களுடைய அரசியல் பயணங்களை நாங்கள் முன்னெடுத்து அரசியல் வயப்படுத்தி நாங்கள் 2026 தேர்தலை நோக்கி தான் வரோம்னு சொல்லிட்டு தானே வந்திருக்கிறோம். நாங்கள் அதுக்கு முன்பு எங்கேயாவது நாங்கள் தேர்தலை போட்டிடுறோம்னு சொல்லணுமா? இல்லை இடைப்பட்ட தேர்தலை நாங்கள் போட்டியிட போகிறோம்னு சொன்னோமா? எந்த இடத்துல நாங்கள் சொல்லியிருக்கிறோம்? எங்கள் தலைவரே மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. அப்புறம் நீங்கள் இந்த கேள்வியில் என்ன அர்த்தம் இருக்குது? 2026 தேர்தலில் பாருங்கள். சரி, ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து இன்னொன்று வந்து ரத்தீஷ் அவர்கள், உதயநிதி அவர்களோட நண்பர் ஆகாஷ் பாஸ்கரன் கேட்டு தொடர்ந்து ஈடியோட வலையில் சிக்கக்கூடியவர்களாக இது. நீங்கள் ஒரு எதிர்க்கட்சியாக எப்படி பார்க்குறீங்க? ஒவ்வொரு கனெக்ஷனுமே சம்மந்தப்பட்ட கனெக்ஷனா, இல்லை வந்து அது வந்து சம்மந்தப்படுத்திட்டு இருக்க கனெக்ஷனா? எங்கள் நெருப்பு இல்லாமல் ஒரு விஷயம் எப்படிங்க புகையும்? இன்றைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெளிவாக சொல்லிக்கிட்டு வரோம். இந்த ஊழல் வழக்குகளை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக நம்ம ஆரம்ப கட்டத்திலேருந்து டாஸ்மாக் ஊழல் வழக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மாட்டின விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து நடக்கூடிய ரைடுகளாக இருக்கட்டும், எதற்காக செந்தில் பாலாஜி இந்த அளவுக்கு காப்பாற்றப்படுகிறாரு? ஒரு ஊழலில் சிக்கிய அமைச்சர் ஜெயிலுக்கு போகும்போது தண்டனை அனுபவிக்கும் போது கூட அவரை அமைச்சரவையிலேருந்து நீக்காமல் இலாக்கா இல்லாத அமைச்சராக இவங்க ஏன் வச்சிருக்கிறாங்க? அப்படிப்பட்ட தேவை என்ன இருக்குது? அப்போ அவர் வாய் திறந்தாருன்னா இந்த குடும்பம் மாட்டோம், அவர் அப்ரூவ் ஆகிட்டானா இந்த குடும்பத்தில் இருக்க பலரும் மாட்டுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தானே. நீங்கள் உண்மையிலேயே மக்கள் அரசாங்கமாக இருந்துச்சுன்னா, மக்கள் கேள்வி கேட்கான்ற பயம் இருந்துச்சுன்னா, மக்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பயம் இருந்ததுன்னா, நீங்கள் வந்து மக்களால் உருவாக்கப்பட்ட ஆட்சின்ற நினப்பு இருந்ததுன்னா, ஒரு குற்றம் வரும்போது ஒரு தார்மீகமாக அந்த குற்றம் நிரூபிக்கப்படும் வரை, இல்லை அந்த குற்றத்திலேருந்து நீங்கள் வெளியில் வர முடியாத அவர் அமைச்சர்லேருந்து விலக்கி வச்சிருக்கலாம் இல்லையா? ஏன் நீங்கள் செய்யலை? இன்றைக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்புது, ஜாமீன் வேணுமா இல்லை அமைச்சர் பதவி வேணுமான்னு கேட்குது. அதற்கு பிறகு தான் நீங்கள் அமைச்சர்லேருந்து அவரை தூக்குறீங்க. அப்போ இந்த அளவுக்கு ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் மீது நீங்கள் ஏன் இவ்வளோ கரிசனம் காட்டணும்? அப்போ உங்களுடைய உள்நோக்கம் என்ன? அப்போ இதற்குள்ளாக ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது தானே. உள்நோக்கம் இல்லாமல் நீங்கள் இவ்வளோ காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன் இந்த அளவுக்கு நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க? ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் இதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் சாதாரண அமைச்சரை விட்டுருங்க, இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேட்டரில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இஸ்லாமிய பெருமக்களை மிக கேவலமாக பேசினாரா இல்லையா? கட்சியை பேசுறது, மற்ற தலைவர்களை பேசுறது, ஆபாசமாக பேசுறதே தவறு. ஆனால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாய மக்களையுமே எங்களுடைய இஃப்தார் நோன்பு தரப்பு கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அசிங்கமாக பேசினார், கேவலமாக பேசினார். இன்றைக்கி வரைக்கும் அவரை கட்சியோட தூக்கலை. ஒரு நடிகையை பற்றி பேசும்போது அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிங்க. இன்றைக்கு ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தை பற்றி பேசும்போது கட்சியை விட்டு தூக்காமல் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா திமுகவில் இருக்கிற எல்லாருமே தாவேகா சார்ந்த மாணவர்கள்லாம் திட்ட சொல்லி தான் அவங்களே ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதுதாங்க உண்மை. நான் என்ன கேட்குறேன், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காருல்ல, முதலமைச்சர் வந்து அவருடைய பேர குழந்தைகளை அவருடைய பேச்சை போட்டு காட்டுவாரா? சரி, உங்கள் வீட்டு பசங்க நீங்கள் காட்டுவீங்களா? அப்போ அவர் ஒரு ஆளை கட்சியில் வச்சிருக்கலாமா? முதல்ல கட்சியை விட்டு தூக்கல நடவடிக்கை கிடையாது. இப்போ போஸ் வெங்கட்னு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காருல்ல, அவர் என்ன பேசிகிட்டு இருந்தார் நீங்கள் பார்ப்பீங்க. இவ்வளவு நாளாக எங்கள் தலைவர் வந்து சன் பிக்சரில் படம் நடிக்கும் போதோ, ரெட் ஜெயிண்டில் படம் நடிக்கும் போதோ, இல்லை திமுகவுடைய குடும்ப ப்ரொடக்ஷன் கம்பெனியில் படம் நடிக்கும் போதோ, அந்த படத்தை விநியோகம் பண்ணும்போதோ அவர் தளபதி விஜயா தெரிஞ்சார். அப்போல்லாம் வந்து ஜாலியாக வந்து நீங்கள் ஒரு மேடையும் ஏறி தளபதி விஜய் தமிழ்நாட்டுடைய பெருமைலாம் நீங்கள் பெருமை பேசுவீங்க. அப்போ இப்போ மட்டும் எப்படி ஜோசப் விஜயா மாறினார்? அப்போ உங்கள் முதலாளி சொல்லி கொடுத்து செய்கிறீங்களா? ஓனர் பாஜக சொல்லி கொடுத்து செய்கிறீங்களா? அவங்க தான் இந்த வேலையை பார்ப்பாங்க. யூஸ்வலாக இந்த ஓட்டர் ஐடி எடுத்து வெளியில் விடுறது, ஜோசப் விஜய்னு சொல்கிறதுன்னு செய்வாங்க. இப்போ அந்த வேலையை நீங்கள் பண்ணுறீங்களா? ஒன்று ஓனர் சொல்லி செய்யணும், இல்லை உங்களுக்குள்ளேயே மதப்பிளவாத அந்த அரசியல் இருக்கணும். இன்றைக்கு நீங்கள் ஜோசப் விஜய்னு சொல்கிறீங்க. ஜோசப் விஜய் என்ன தவறு? ஏன் ஜோசப் விஜய்னு இருந்தால் கட்சி ஆரம்பிக்கக்கூடாதா?
அரசியலுக்கு வரக்கூடாதா? ஏன் கிறிஸ்துவ மக்கள் வந்து ஒரு தலைமைக்கு வரக்கூடாதா? முதலமைச்சர் ஆகக்கூடாதா? என்ன பிரச்சனை? அப்போ எந்த நோக்கத்தின் அடிப்படையில் நீங்கள் அந்த ஜோசப் விஜயன் பேரை சொல்கிறீங்கன்றது விளக்கத்தை வந்து கட்சி கொடுக்குதா? உங்கள் கட்சி நடத்தினா அவர் அப்போ அவர் பேசும்போது கண்டிச்சிங்களா? அவருக்கு எதிராக வந்து நீங்கள் ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தீங்களா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நடவடிக்கை எடுத்தீங்களா? அமைச்சர்கள் பேசிகிட்டு இருக்காங்க மேடையில் ஏறி, தாவேக்கானா என்ன, டிவிக்கானா என்ன, ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனல் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சா? இதெல்லாம் கண்டிச்சிங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல முதலமைச்சரோ இல்லை மூத்த தலைவர்களோ மாநில நிர்வாகிகளோ யாராச்சும் இது போன்ற விமர்சனங்கள்லாம் வைக்காதீங்க, அவதூறாக பேசாதீங்க. எங்கள் தலைவர் சொல்கிறார்ல, டீசென்ட் அட்டாக் பண்ணுங்கள், டீசென்ட் பாலிடிக்ஸ் பண்ணுங்கள், எந்த இடத்துலையும் நம்ம வந்து டீசென்சியை விட்டு கொடுக்கக்கூடாது, நம்ம ஒரு தூய்மையான அரசியல் பண்ணி எங்கள் தலைவர் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு இருக்காருல்ல. பேச்சாளர்களுக்கு மட்டும் இல்லை, இணையதளத்தில் இருக்கவங்களுக்கு சொல்கிறாரு, கட்சி நிர்வாகிகள் சொல்கிறாரு, சொல்லிக்கிட்டே இருக்காரு, செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. ஒரு இடத்துல திமுகவுடைய ஒரு நிர்வாகி இதற்கெல்லாம் வந்து குரல் கொடுத்துருக்காரு, இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு சொல்லி அறிவுரை சொல்லியிருக்காரு, நீங்கள் காட்டுங்க பார்ப்போம். அப்போ வேடிக்கை பார்க்குறாங்கன்னு அர்த்தம் இல்லை, அவங்களுக்கு அது அவங்க பசிக்கிறாங்க. எப்படிங்க போகாமல் இருக்கும்? ஏன்னா ஒரு நடிகையை பற்றி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறது போகுது. எல்லாருமே யூடியூப்லேயே உட்காந்துருக்க மாட்டாங்க இல்லைங்க, எல்லாருமே அதை உட்காந்து இப்போ ஷூட்டிங் போயிடுவாங்களோ, அப்போது நம்ம ஊட்டி கொடைக்கானலில் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும், அப்பா ஷூட்டிங் எடுக்கணும், அப்புறம் பஸ்ஸில் வந்து திடீர்னு ஒரு 10 பேர் செட் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு ஷூட்டிங் எடுக்கணும், அதில் இருப்பாங்களோ? கொடைக்கானல் ஜனநாயகன் ஷூட்டிங் மாதிரி இருக்கலாம். நாங்கள் உண்மையிலேயே ஒத்துக்கிட்டு தாங்க வந்திருக்கிறோம். நாங்கள் ஒரு படப்பிடிப்பு கூட்ட கமிட்மெண்ட் இருக்குது, அதை முடிச்சுட்டு நாங்கள் முழு நேரமாக உங்க கூட இருப்போம்னு சொல்லி எங்கள் தலைவர் சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. இவர் அரசியல் முழு நேரம் அரசியல்வாதி தானே, ஏன் இப்போ சினிமாக்காரராக மாறிக்கிட்டு இருக்காரு? ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் படி பார்த்தா வச்சுங்க, திமுகவோட முழு நோக்கமே தாவேக்காவை அடிக்கிறதுன்றது அவங்களுக்கு தெரியும். களத்தில் 2026 திமுகவை வீழ்த்த போவது யாருன்றது திமுக நல்லா தெரியும். இப்போ 2026 வச்சுக்கிறோம், 2026 திமுக தாவேக்கான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தொடர்ந்து வந்து தாவேக்காவோட மாநாடுகள், அதாவது ஒரு 2 மாதம் எடுக்கிறது, அடுத்த ஒரு 2 மாதம் இடையில கேப்பாக இருக்குது. இடையில எங்கெங்கே போகிறாரு? அந்த ஒரு பூத் கமிட்டி மாநாடு, அடுத்த ஒரு 2 மாதம், அடுத்த ஒரு 2 மாதம், ஏன் அந்த கேப்பு? நீங்கள் 2 விஷயம் இருக்குது இதில். ஒரு விஷயம் வந்து இந்த கேள்வியில் தொடர்ந்து எழுப்பிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு விழா நடத்துவதற்கு இந்த ஆளும் கட்சி எவ்வளோ முட்டுக்கட்டை போடுதுன்றதை நீங்கள் விசாரிச்சு பார்க்கணும். எவ்வளவு தடைகள் விதிக்குது, எத்தனை லேண்ட் ஓனர்ஸ் கிட்ட, ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் வந்து மிரட்டுறாங்க எங்களுக்கு இடம் கொடுக்கறதுக்கு. நாங்கள் ஒரு இடத்த அப்ரோச் பண்ணுறோன்னு தெரிஞ்சாலே இவங்க அந்த ஓனர்ஸை போய் மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இடத்த கொடுக்கக்கூடாது, நீங்கள் வந்து கொடுக்காதீங்க, இழுத்தடிங்க, கொடுத்தீங்கன்னா பின்னாடி வர விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். இப்படி எந்த ஒரு ஆதாரம் வெளியே வரலைங்க. ஏன் ஆதாரத்தோட தான் மிரட்டுவாங்களா எல்லாருமே? ஏங்க நீங்கள் மிரட்டுறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க, ஏதாவது ஒரு ஆதாரம் வேணும்ல? ஆதாரத்தை நீங்கள் போய் கலெக்ட் பண்ணுங்க, லேண்ட் ஓனர்ஸ் கிட்ட கேளுங்க. உங்களை மிரட்டுறது நாங்கள் எப்படி? இல்லை, எல்லாத்தையுமே ஆதாரத்தோட தான் செஞ்சுட்டு இருப்பாங்களா திமுக? எல்லா ஊழலையும் ஆதாரத்தோட தான் செஞ்சுட்டு இருக்காங்களா? திமுக கிட்ட போய் நீங்கள் கேட்பீங்களா, எங்க இவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டு வருது, இல்லைன்னு ஆதாரத்தோட நிரூபிங்கன்னு சொல்லி கேட்குறீங்களா? நிரூபிச்சுட்டா நாங்கள் பேசுகிறேன்னு சொல்கிறாங்கல்ல. எங்கே நிரூபிச்சுட்டு பேசுகிறாங்க அவங்க? ஒவ்வொரு பிரச்சனை வருது. இன்றைக்கு அத்தனை இடங்களில் ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட ஆடியோ கூட ஒன்று வந்துச்சு. பெரியவர் முறைக்கிறாரு, சின்னவர் சப்போர்ட் பண்ணுறாரு, ஒரு ஆடியோ ஒன்று வெளியில் வருது. இப்போ நீங்கள் வச்சுங்க, இப்படி வச்சுங்க, இப்போ 1000 ரூபாய் திட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 1000 ரூபாய் கொடுத்து 10,000 ரூபாய் ஒயின் ஷாப்பில் பிடிங்கிட்டு இருக்கீங்கன்னு பார்க்குறேன். நீங்கள் வந்து 1000 ரூபாய் திட்டத்தை நிப்பாட்டிடுவீங்களா? 1000 ரூபாய் கிட்ட நிப்பாட்டுறோமா இல்லை அதை மக்கள் பயன்படும் வகையில் வேற வகையில் மாற்றமான்றது விஷயம் கிடையாது. இங்கே திட்டம் என்னன்றது பிரச்சனை கிடையாது, அது உண்மையிலேயே மக்களுக்கு பயனளிக்குதான்றதை பார்க்கணும். இப்போ 1000 ரூபாய் பயனளிக்கலைன்னு சொல்கிறீங்களா? ஆமாங்க, நீங்கள் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, மகளிருக்கு இலவச பேருந்து கொடுக்குறீங்க, ஒயின் ஷாப் மூலியமா 10,000 ரூபாய் பிடிங்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் எது மாற்று? உண்மையிலேயே மக்கள் மேம்படுத்துது எதுன்னு சொல்லுங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்க, இப்போ வந்தால் நீங்கள் 1000 ரூபாய் நிப்பாட்டிடுவீங்க, இலவச பேருந்தே நிப்பாட்டிட்டு ஒயின் ஷாப்பை எல்லாத்தையும் நிப்பாட்டிடுவீங்களா? ஒவ்வொரு முடிவும் நாங்கள் எடுக்கும்போது பாருங்க, ஏன் இப்போவே உங்ககிட்ட சொல்லணுமா எல்லா திட்டத்தையும்? இல்லைங்க, நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, அறிவாலயத்து வாசலில் இப்பயே வைக்கணுமா? இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்களா? 1000 ரூபாய் 1000 ரூபாய் 1000 ரூபாய். மக்களுக்கு எது நல்லதோ அவங்களுடைய மேடை உங்கள் நிர்வாகிகளாக இருக்கட்டும் எல்லாருமே மக்களுக்கு எது நன்மையோ, உண்மையான நன்மை எதுவோ, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உண்மையிலேயே வந்து மேம்படுத்தக்கூடிய திட்டங்கள் எதுவோ அதை தான் தாமேகா செய்யும். ஒரு காலமும் திமுக மாதிரி மறைமுகமாக ஏமாற்றக்கூடிய வேலை நாங்கள் செய்ய மாட்டோம். இதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஓகே, மதுரை மாநாடு நெக்ஸ்ட் போட போகிறதா சொல்கிறாங்க, உண்மையா? யார் சொல்லியிருக்காங்க? எங்கள் திமுக இது எல்லா நியூஸ் சேனலும் ஆதாரத்தை காட்டுங்க. இப்போ நீங்கள் எங்களை ஆதாரம் கேட்டிங்களா, நீங்கள் ஆதாரத்தை காட்டுங்க. மதுரையில் இப்போ எந்த ஒரு மாநாடு எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த செய்தி வருதுன்னு சொல்லுங்கள். அதுதாங்க சொல்கிறேன், பெரிய பெரிய நியூஸ் சேனல் நீங்கள் எங்களை மட்டும் ஆதாரம் கேட்குறீங்க, நான் உங்களை ஆதாரம் கேட்டால் பெரிய பெரிய சேனல்ஸ் பேசுதுன்றீங்க. சாட்டுக்கும் ஒரு இதுக்கும் என்ன சொல்கிறேன், தெளிவுரைக்கும் ஒரு கட்சியினுடைய செயல்பாடுகள் இங்கே தான் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு எந்த ஆதாரத்தை அடிப்படையில் செய்து போடுறீங்க? உங்களோட கட்சியோட நிர்வாகிகள் பேசும்போது கசிகிற சில விஷயங்கள் இந்த ஒரு நேர்காணல் யார் பேசுனாங்க? ஏங்க மிரட்டுறாங்கன்னு சொல்றோம். மதுரையில் நடக்குதுன்னு அவர் பேசினாரா? மாநாடு ஒன்று மிகப்பெரிய மதுரையில் நடக்குதுன்னு அவர் பேசினாரா? எந்த இடத்துல? சவுத்ன்றாங்க, நார்த்ன்றாங்க. சவுத்ல என்ன மதுரை மட்டும் தான் இருக்குதா? மதுரை திருநெல்வேலி. அப்புறம் மதுரை நீங்க எப்படி செய்து போறீங்க? இங்கே போறதா சொல்றாங்களே. ஆமாங்க, மக்கள் இன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு எங்க தலைவரை வரவேற்கிறாங்க. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு என்ன வரவேற்பு இருக்குதோ அந்த வரவேற்பு எங்க தலைவருக்கு இருக்குன்னு நாங்க பேசுறோம். எம்ஜிஆரும் விஜய் அவர்களும் ஒன்னாங்க. சிம்பிளா ஒரே விஷயம் கேளுங்க. எம்ஜிஆர் அவர்கள் வந்து திரைப்படங்களுக்கு முன்பாக அரசியல் பணியில் ஈடுபட்டிருந்தார். இதை தான் நீங்கள் வைக்கக்கூடிய முதல் கேள்வி. எம்ஜிஆர் திரைப்படத்தில் இருந்தார், உச்சகத்தில் இருந்தார். தலைவர் அவர்களும் திரைப்படத்தில் உச்சகட்டமாக இருந்தார். 2 பேருக்கும் மிகப்பெரிய ரசிகர் பலம் இருந்துச்சு. ஆனால் அவர் முன்பிருந்தே அரசியலுக்கு வந்தாருன்னு ஒரு கதை நீங்கள் கேட்குறீங்க. 30 வருஷமாக எங்கள் தலைவர் நற்பணி இயக்கமாக
மக்கள் இயக்கமாக சேவை செஞ்சதே அவன் கணக்கு போட மாட்டேது. அப்போ அதை ஏன் நீங்கள் கணக்கிலே எடுக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக இந்த 2 வருஷத்துக்கு மட்டும் மறைமுகமாக பேசுறதுக்கு என்ன? அதெல்லாம் நீங்கள் ஏன் மறைச்சிருங்க? அந்த 30 வருஷம் வரலாறு நீங்கள் ஏன் மதிக்கிறீங்க? 30 வருஷம் நற்பணிகள் இயக்கம் 30 வருஷம் மக்களோட மக்களாக நின்று நற்பணிகள் செய்து மக்கள் இயக்கமாக மாற்றி எதுக்கு ரசிகர் மன்றத்தை ஏன் நற்பணி இயக்கமாக மாற்றணும்? எதுக்கு நற்பணி செய்யணும்? நற்பணி இயக்கத்தை ஏன் மக்கள் இயக்கமாக மாற்றணும்? எதுக்கு ஒரு சேவை செய்யக்கூடிய இயக்கமாக மாற்றணும்? எதுக்கு பல்வேறு திட்டங்களை மக்கள் இயக்கம் மூலியமாக கொண்டு போய் இன்றைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? அப்போ இதெல்லாம் நீங்கள் திட்டமிட்டு மறைக்கிறீங்க. எம்ஜிஆருடைய அரசியல் பயணம் கட்சிகளில் இருந்தது, எங்களுடைய தலைவர் எங்கள் தலைவருடைய அரசியல் பயணம் மக்களோட மக்களாக இருந்தது, மக்கள் சேவையில் இருந்தது. எம்ஜிஆர் முதல் இதிலே வந்து ஆட்சியை பிடித்தவருங்க. பாருங்க 2026 தேர்தலில் பாருங்க, 26 தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்குதுன்னு நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. ஆட்சி அமைக்கலைன்னா அமைக்குதுன்னு நான் சொல்கிறேன். நாங்கள் ஏன் அடுத்த ஆப்ஷனுக்கே போகிறோம்? ஆட்சி அமைக்குது. 2026 இந்த திமுக அரசை வீழ்த்திட்டு தமிழ்நாடு அரசுக்கு எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் அமர்ந்து எங்கள் தலைவர் முதலமைச்சராக அமர்றாரு. இது 2006 விஜயகாந்த் அவர்கள் போட்டியிட்டு ஒரே ஒரு தொகுதியில் ஜெயிச்ச மாதிரி வேணா நீங்கள் விஜய் அவர்கள் போட்டியிட தொகுதி மட்டும் ஜெயிக்க முடியும், மற்ற தொகுதி எல்லாமே ஜெயிக்க முடியும். எந்த ஒரு கான்ஃபிடன்ட்ல சொல்கிறீங்க? களப்பணி செய்கிறோம் நாங்கள். எங்களுக்கு களத்தில் இருக்க பணிகள் தெரியும். 30 வருஷமாக இந்த மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொரு மாவட்டத்தில் என்னென்ன பணிகள் செஞ்சுருக்கிறாங்க. மாவட்ட செயலாளர்கள் மேலேயே அவ்வளோ ஒரு விமர்சனம் எழுந்துட்டு இருக்கு. அதுதான் சொல்கிறேன்ல. இப்போ நீங்கள் நான் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறேன், எங்களை மிரட்டுறாங்க, இட ஓனர்ஸை மிரட்டுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறேன். ஆதாரம் கேட்டீங்க. மாவட்ட செயலாளர்கள் மேலே என்ன ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டு? டிவிகே வைஷ்ணவி ஏங்க அவங்க டிவிக்கேவே கிடையாது, நிர்வாகி கிடையாதுன்னா நீங்கள் திரும்ப அதையே பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுறீங்க? அவங்க பேசினதை அப்போ ஏற்றுக்கவே மாட்டீங்கல்ல? ஏங்க அவங்களே தாங்க அதுக்கு முன்னாடி பாராட்டி பேசியிருக்கிறாங்க. ஏங்க பொதுச் செயலாளராக வந்து ஏதோ ஒரு மேரத்தான்லேயே அதிலே பார்க்கவே முடியல, என்ன பார்க்க விடலன்றாங்க. அவங்க வந்து பொதுச் செயலாளரை பார்த்து அந்த மேடையில் சால்வை அணிவித்து எங்கள் பொதுச் செயலாளர் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்த அந்த வீடியோ வெளியில் வந்திருக்குது. அப்புறம் எது உண்மை நீங்கள் எப்படி பேசுவீங்க? எங்களுக்கு ஆதாரத்தை நாங்கள் காட்டுறோம்ல. ஒரு வீடியோவில் அவங்க சால்வை போட்டது, பொது மாவட்ட செயலாளர் சால்வை போட்டு வரவேற்கிறது, மாவட்ட இதில் பேசுனதெல்லாம் அவங்க வீடியோ நாங்கள் போடுறோம்ல. கண்டிப்பாக அரசியலை பற்றிய பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.